மேஷராசிக்கார நண்பர்களே, மேஷராசி அப்படிங்கிறது சக்கரத்தில் முதல் ராசி. அதே போல் ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருந்தாலும் இந்த ராசிக்கு லீடர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இந்த ராசி வந்து சொல்லுவாங்க. தைரியம், சண்டை, மனப்பான்மை, இந்த ரெண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான மனப்பான்மை. எந்த அளவுக்கு தைரியம் அப்படின்னா, எப்பேற்பட்ட சூழலில் விட்டாலும் அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு தைரியம் கொண்டவங்க. சாதாரணமாக ஒரு விஷயத்துக்கு வந்து சண்டைக்கு போக மாட்டாங்க. சண்டைன்னு வந்துருச்சு அப்படின்னா அதை நார்மலாகவும் விட மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு மனப்பான்மை கொண்டவங்க, ஒரு குணாதிசயம் கொண்டவங்க. வேகமான முடிவெடுக்கிறதுல இவங்கள மிஞ்ச ஆளே கிடையாது. சம்திங் இம்பல்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டக்கு 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 டக்குன்னு, ஆனால் அந்த முடிவுகள் நல்ல முடிவுகளாக இருக்கும். யாரையும் நம்பாமல் தனியாக முன்னேற விரும்புவாங்க. மனசு நல்லது, அதனால் கோபம் சீக்கிரமாக வரும். என்ன தான் இவங்களுக்கு வந்து கோபம் இருந்தாலும் அந்த கோபம் காரணம் இல்லாமல் வராது. அந்த கோபத்திற்கான அடிப்படை ரீசன் ஏதாவது இருக்கும். கொஞ்சம் டக்குன்னு கோவப்படுறாங்க, அவ்வளோதான். ஏன்னா முடிவுகளையும் டக்குன்னு எடுக்கிறவங்க அந்த எமோஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. நான் தான் ஃபஸ்ட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னா அதில் நான் தான் ஃபஸ்ட் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கிறவங்க. இவர்களுக்கு பேஷன்ஸ் கொஞ்சம் குறைவு, ஆனாலும் ஒன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணினா பெரிய சாதனை அடைவாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு மேஷம் அப்படிங்கிறது ஒரு தனி சிறந்த ராசி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இவங்களுக்கு முருகனுடைய துணை ரொம்பவே அதிகம். வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். அந்த நேரத்திலலாம் முருகர் தான் பக்கத்தில் இருந்து அவருக்கு வந்து நிறைய விஷயங்களை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்ல முடியும். மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சந்திக்கும் பொதுவான பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, பணம் வந்தாலும் சேமிக்க முடியாது. அது எங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. பெரிய சேவிங்ஸ்ன்னு இங்கே வந்து சேவிங் எதுவும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. பணம் வந்தாலும் அவங்களால சேமித்து இது வரைக்கும் நிலைநாட்ட முடியல. நம்பியவர்களுக்கு துரோகம் செய்வது, அதே மாதிரி இவர்கள் நம்பியவர்கள் இவர்களுக்கு துரோகம் செய்வாங்க. நம்பியவர்களுக்கு துரோகம் செய்வது அப்படின்னா, மற்றவங்களுக்கு துரோகம் செய்யணும் அப்படின்னு கோடி ரூபா கொடுத்தாலும் இவங்களால் பண்ண முடியாது. இவங்ககிட்ட கோடி ரூபா கொடுத்து ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணால் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க நம்பினவங்க நிறைய பேர் இவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணியிருப்பாங்க. காதல், உறவு, இதெல்லாம் வந்து எங்களுக்கு நிறைய சிக்கல்களை சந்தித்து தான் இவங்க வந்து லைஃப்பை வந்து பிடிப்பாங்க. இதெல்லாம் வந்து இங்கே சிக்கல்களை சந்திக்காத நாட்கள் தான் கம்மியாக இருக்குமே தவிர நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பாங்க. இந்த ராசிகளை பொறுத்த வரைக்கும் கோபத்தால் வாய்ப்புகளை இழந்தது ரொம்பவே அதிகம். ரொம்ப 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 அதிகம். கோபத்தால் வாய்ப்புகள் இழந்தது ரொம்ப அதிகம். வேலை மாற்றம் ரொம்ப அதிகம். முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அவசரம் ப்ளஸ் கோபம் தான். முன்னாடியே உங்களுக்கு சொன்னதான், உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிரி அப்படின்னா கோபம், ரொம்ப மிகப்பெரிய ஒரு எதிரி அப்படின்னா அவசரம். இந்த ரெண்டு விஷயத்தினால தான் நீங்கள் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிங்க. இந்த ராசிக்காரர்கள் அடுத்த 12 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அந்த நாட்களை நீங்கள் எப்படி வந்து மெயின்டைன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் வந்து இதுதானா, நம்ம இத்தனை நாள் இதை நம்ம யோசிச்சுருந்தால் அதை பண்ணியிருக்க முடியுமே அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு சின்ன மேட்டராக இருக்கும், அதை வந்து நம்ம பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதை விட சில ஒரு விஷயங்கள் ஸ்டெப் அப்பாக பண்ண போகிறீங்க. சார் அந்த ஒரு வாய்ப்பு இருந்துச்சு சார், அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தியிருந்தேன்னா நீங்கள் நான் மேலே வந்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அதை விட நீங்கள் யோசித்ததை விட ஒரு ஸ்டெப் மேலே வர போகிறீங்க. அதற்கு என்னெல்லாம் உங்களோட லைஃப்பில் வந்து கொண்டு வரப்போகுது, அந்த லைஃப்பில் நீங்கள் கொண்டு வந்த சில விஷயங்கள்னால என்னெல்லாம் நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க, ஏற்கனவே நீங்கள் பட்ட கஷ்டங்கள் மூலமாக நன்மைகள் எப்படி நீங்கள் வந்து உருவாக்க போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த டைம் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இந்த ராசிக்காரர்களோட ஸ்ட்ரென்த்தே லீடர்ஷிப் தான். இவங்க வந்து ஒரு லீடர் மாதிரி முன்னாடி இருந்து எந்த விஷயத்தையும் செயல்படுத்துவாங்க. 2 பேர் இருந்தால் கூட அதில் ஒருத்தர் இவர் வந்து லீடர்ஷிப் மாதிரி தான். கான்ஃபிடென்ஸ் அதிகம், சமாளிச்சிக்கலாம், பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடிய தைரியமும் அதிகம். ஒரு விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கக்கூடிய தைரியம் இருக்கிறவங்க எப்போவுமே ஒரு எட்ஜ் வரைக்கும் போயிட்டு தப்பிச்சு மேலே வந்துடுவாங்க. அதே போல் வீக்னஸ், இம்பேஷன்ஸ், அதாவது உங்கள்கிட்ட வந்து பொறுமை அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. உங்கள் பெற்றவங்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், உங்களோட கூட இருக்கிறவங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா தெரியும். அதே மாதிரி சின்ன சின்ன ஈகோ கொஞ்சம் உங்களுக்கு உண்டு. அதில் கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் வந்து தைரியமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஷார்ட் டெம்பர், டக்கு 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 டக்குன்னு கோவப்பட்டுருவீங்க. அதனால் ஒரு லாபமும் கிடையாதுன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனால் என்ன சார் பண்ணுறது, அது கோபம் வருதே சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துருப்பீங்க. நண்பர்கள்கிட்ட பிட்ரே பண்ணுவாங்க. காதல் அப்படின்னு வந்துச்சுன்னா லவ் லைஃப் ஸ்டேபிள் ஆகாது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதிகமாக இருக்கும் உங்கள் லைஃப்பில். இந்த ராசிக்காரர்களுக்கு பணம் வரும், ஆனால் தங்காது, ஸ்பெண்ட் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. சேமிக்க நீங்கள் ட்ரை செய்தாலும் அது வேறு சரௌண்டிங்கில் ஏதோ ஒரு ரொட்டேஷன்லையாவது இருக்குமே தவிர உங்கள் கையில் வந்து பெரிய சேமிப்பாலாம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கவே முடியாது. இது ரொம்ப நாட்களாக நிறைய பேர் மேஷராசிக்காரர்களுக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம், தெரிஞ்ச விஷயம், ஆனால் அதை வந்து பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க.
அவங்களுக்கு தேவை ரொட்டேஷன், அதுதான் மெயினாக அவங்க வந்து விரும்புவாங்க. இந்த ராசிக்காரர்கள் மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. இந்த மே மாதத்தில் இந்த ராசிக்காரர்கள் முதல் 10 நாள் ஸ்லோவாக இருக்கும். ரொம்ப உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். என்னடா அது நாட்களே போகலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நடுவில் சடனான ஒரு வளர்ச்சி ஒன்று உங்களுக்கு தென்படும். அந்த நடுவில் வந்த வளர்ச்சி உங்களை டாப் மோஸ்ட் ஒரு இடத்துல வந்து கூட்டு வந்து விடும். புதிய வாய்ப்புகள் வந்து உண்டாகும் உங்களோட லைஃப்பில். அந்த புதிய வாய்ப்புனால் மிகப்பெரிய லாபம் வந்து உண்டாக ஆரம்பிக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு புதிய டீல் வரும். சார் இந்த விஷயத்தை பண்ணலாம், இதன் மூலமாக லாபகரமான சில விஷயத்தையும் நம்ம வந்து உருவாக்கலாம். ஆனால் பார்ட்னர் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பார்ட்னர் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் விரும்புவீங்க. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக செட் ஆகும். பார்ட்னர்ஷிப்பை வந்து சரியான பார்ட்னர்ஷிப் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுல மிஸ் பண்ணிடாதீங்க. மேஷராசிக்காரர்களுக்கு பார்ட்னர்ஷிப் செட் ஆகும். யாரை பார்ட்னராக எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து எடுக்கணும். உங்களோட ஜாதக ரீதியாக செக் பண்ணி தான் இருக்கணும். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நாள், பிறந்த ஊர், இது 3 மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியாக எடுத்துகிட்டாலும் பரவாயில்ல. அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் தான் வந்து இங்கே வந்து ஜோதிடம் பார்ப்பாங்க. பிரபலமான ஜோதிடர், டைம் இருந்தால் தான் வந்து ஜோதிடமே பார்ப்பார். கிட்டத்தட்ட இப்போ சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரமுகர், நடிகர்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் அவர் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஜோதிடம் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் பார்ப்பாங்க. விஐபி ஜோதிடர் தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். இல்லை சார் வெளிநாட்டில் இருக்கோம், எப்படி பண்ணுறது, வாட்ஸ்அப் மூலமாக பண்ணலாம்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் பார்ட்னர்ஷிப்போட ஜாதகத்தோட்டையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப்பால் உங்களுக்கு மேன்மை உண்டு, ஒரு காலகட்டத்தில் அவங்களால கொஞ்சம் டென்ஷன் உண்டு. அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமாக மூவ் பண்ணிக்கோங்க. அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் உங்களுக்கு அமையுது. அன்எக்ஸ்பெக்டட் இன்கம்னா அதீத இன்கமானு கேட்டால் கிடையாது. போனஸ், எக்ஸ்ட்ரா மணி சான்ஸ் இருக்குது. போனஸ் அப்படின்னா நீங்கள் செஞ்ச வேலைக்கு மேலே ஒரு வருமானம் வந்தால் உங்களுக்கு போனஸ் தானே. எக்ஸ்ட்ராவாக ஒரு மணி கிடச்சிச்சு அப்படின்னா நல்ல சான்ஸ் தானே. அதே மாதிரி அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுங்கள், அன்னெசரி எக்ஸ்பென்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மேஷராசிக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அமௌண்ட்டு சேவ் பண்ணுங்கள். வருமானத்தை பெருக்குவதற்கு ஃபஸ்ட்டு அமௌண்ட் சேவ் பண்ணுங்கள், அன்னெசரி எக்ஸ்பென்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு மெயினாக சொல்லப்படுது. அதே போல் உறவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் ஸ்மால் இஷ்யூஸாக இருந்தது அப்படின்னாலும் அதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக சரி பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். பேசினா சால்வ் ஆகக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் பேச்சிலேயே அதை கொஞ்சம் சரி பண்ணி மூவ் பண்ணிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஈகோ விட்டால் ரொம்ப பெருசாகிடும். ஸோ ஈகோ விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பி. நீங்கள் மட்டும் ஒரு ஃபேமிலியில் ஒரு சின்ன இஷ்யூ வந்தது, அந்த இடத்துல வந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் கோவம் வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. அதனால் தேவையில்லாத வருத்தங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பேச்சினால் கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். நீங்கள் பேசினாவே சால்வ் ஆகும். நீங்கள் பேசி எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகாமலாம் இது வரைக்கும் இருந்ததில்லை. பேசினாவே சால்வ் ஆகும். அதனால் கவலைப்பட தேவையில்ல. லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஈகோவை விட்டு தள்ளுங்க. நீங்களாக போய் பேசிடுங்க. சண்டை சச்சரவுகள் உங்களோட இருக்கிறது சகஜம் தான். நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயமாக, பெரிய ஹாப்பியான விஷயமாக கருதப்படுங்க. உடல் நலம் அப்படின்னு பார்க்கும்போது ஹெட்டேக் உங்களுக்கு அடிக்கடி வரும். ஸோ இந்த டைம் கொஞ்சம் ஹெட்டேக் இருக்கிறதுனால வாய்ப்புகள் உண்டு. அது கொஞ்சம் நல்லா சரியாயிடும். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. பொறுமையாக நிதானமாக ரிலாக்ஸ் ஆகுங்க. ஸ்லீப் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஸ்லீப் ப்ராப்ளம் வெளியே வரதுக்கான வழியை பாருங்கள். சொல்யூஷன் உங்களுக்கு மெயினான ஒரு இது என்னென்னா, நல்லா தூங்கி எழுந்திரிங்க. நல்லா வந்து கொஞ்சம் நேரமாக தூங்குங்க. அதிகமாக யோசிக்காதீங்க. இந்த டைம் நீங்கள் யோசிக்கிறதுனால ஒன்றும் பெருசாக சால்வ் பண்ண போகிறதில்ல. அதனால் யோசிக்காமல் அமைதியாக நிதானமாக இருக்குங்க. காலப்போக்கில் விடுங்க, நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு டைம் உங்களுக்கு டவுன் ஆகுது அப்படின்னா அடுத்த சைக்கிளிக்கில் உங்களுக்கு வந்து மேலே தூக்க ஆரம்பிச்சிக்கும். இந்த சைக்கிளுக்கு எல்லாத்தையும் டேலி பண்ணுற அளவுக்கு அதில் வருமானம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் கஷ்டத்தை மட்டுமே பார்த்தவங்க. என்றைக்கு நீங்கள் சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க? இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 4 நாட்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 நாளைக்கு வேலை ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற ஊதியம் உண்டு. இருந்தாலும் இந்த வேலைங்கிறது கொஞ்சம் ப்ரெஷராக தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகும். ஸ்மால் லாஸ், சின்ன லாஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். ஆனால் அதனால் பெரிய பிரச்சனைலாம் இல்லை, அது சரியாயிடும். அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் ஹேண்டில் பண்ணணும். அது லாஸ் ஆகுமோங்கிற பயத்திலே நீங்கள் வந்து நிறையா டென்ஷனில் சில வேலைகள் வந்து ப்ரெஷராக எடுத்துக்குவீங்க. ஸோ அதை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. பேசக்கூட வார்த்தையில் கவனம் தேவை. நீங்கள் எந்த வார்த்தை பேசுகிறீங்களோ அந்த வார்த்தையில் கவனம் கண்டிப்பாக தேவை. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்த 5 to 8 நாளில் நல்ல நியூஸ் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல ஒரு பெரிய ஒரு நியூஸ், பரவாயில்ல சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து சேரும்.
நல்ல நியூஸ் உண்டு. பண வரவுகள் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. இது கோல்டன் டைம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அடுத்து 9லேருந்து 12 நாட்கள் பீஸ் ஆஃப் மைண்ட், ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணக்கூடிய நாட்களாக அமையுது. குடும்ப சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. பெண்டிங் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணக்கூடிய ஒரு நாட்களாக அமையுதுங்க. ஃப்யூச்சர் பிளான் செய்ய பெஸ்ட்டான டைமு. இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்டெப்லாம் நல்லாயிருக்கும். வீடு கட்டலாமா, நிலம் வாங்கலாமா, கார் வாங்கலாமா, பைக் வாங்கலாமா, இதுக்கெல்லாம் ஒரு யோசிக்காமல் ஒரு இருந்த நாட்கள்லாம் விட்டுட்டு கரெக்டாக யோசிக்கிறதுக்கு ஒரு நாள் ஒன்று அமையுமில்ல, அந்த நாளில் நீங்கள் வந்து யோசிப்பீங்க. அதே மாதிரி லக்கி டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 7 நிமிஷத்தில் இதை வந்து நான் தெளிவாக சொல்கிறேன், அப்படியே கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒன்றும் பெருசாக என்ன சார் எலாபரேட்டாக போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த டைமை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் முன்னுக்கு வருவீங்க அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உங்கள் லக்கியான கலரு ரெட்டு, ஆரஞ்சு, ஒயிட்டு. நார்மலாகவே நீங்கள் வந்து ஆரஞ்சு கலர் இந்த மாதிரி லைட் கலர், ஒயிட் கலர் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ரெட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் யோசிப்பீங்க. இந்த ராசிக்காரில் இனி கொஞ்சம் ரெட் கலர் கர்ச்சீஃபோ இல்லை அந்த மாதிரி துணிகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக உண்டு. அதே போல் லக்கி டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் ஞாயிறும் வந்து உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நாளில் இம்பார்ட்டண்ட் ஒர்க்கெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்புகளை தேடித்தரும். அதே போல் நீங்கள் தனிப்படையான ஜாதகத்தை டைம் செக் பண்ணாதாங்க முடியும். நான் தெளிவாக ஒன்று சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க சார் மேஷ ராசியில் கிட்டத்தட்ட 12 கோடி பேருக்கு மேலே இருக்கான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமானா நடக்காது. இப்போ நான் சொன்னது எல்லாமே அது மேட்ச் ஆகுமானா மேட்ச் ஆகிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் ராசி மட்டும்தான் மேஷம், உள்ளே என்னென்ன இருக்குது, லக்கினம் இருக்குது, தசாபுத்தி இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, எல்லாமே வேறு வேறு விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணால் தான் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நடக்குங்க. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டீங்க அப்படின்னா தான் மற்ற எல்லா விஷயமே நடக்குங்க. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் பண்ண ஆரம்பிங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இருந்தாலும் அவங்களோட கிரக பயிற்சியின் மூலமாக சின்ன சின்ன விஷயங்கள் தட்டி கழிச்ச விஷயங்கள் நிறையவே இருக்குது. அது குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு பரவாயில்லையாவே இருக்குங்க. அதே போல் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேங்க. கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் புதிய நண்பர்கள். உங்களுக்கு வந்து புதிய நண்பர்கள் ஏற்கனவே பழைய நண்பனாக கூட இருப்பான், திடீர்னு புதுசாக அவங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிப்பான், செய்ய ஆரம்பிப்பான். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆஃபீஸ் ஜெலஸ் பீப்புள், உங்களோட ஆஃபீஸ்லேயோ அல்லது உங்கள் கூட பணியாற்றக்கூடியவர்கள்லையோ அவங்க வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் ஜெலஸாக இருப்பாங்க. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஜெலஸாக, ஒரு மாதிரி உங்கள் மேலே பொறாமையாகவும் உங்களோட வளர்ச்சி மீது பொறாமையாகவும் இருக்கக்கூடிய நபர்களை தயவு செய்து அவங்களை வந்து கொஞ்சம் ஒதுக்கியே பாருங்கள். பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், உங்களுடைய உறவு, உங்களுடைய எக்ஸாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு உறவுகளாக இருக்கலாம், அவங்ககிட்டலாம் வந்து நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. ஏதோ ஒரு தேவையின் மூலமாக அவங்க வராங்க, அந்த தேவையை உங்களால் நிறைவேற்ற முடியலை அப்படிங்கிறதுனால அது பெரிய பெரிய இஷ்யூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். எல்லாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு ஆள் விடாமல் எல்லாத்தையும் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் ட்ரஸ்ட் பண்ணுறது மூலமாக பல பேர்கிட்ட மாட்டிக்குவீங்க நீங்கள். ஸோ அதனால் எல்லாத்தையும் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் சூரியனை பார்க்கணும். டெய்லி காலையில் சூரியனை பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானினுடைய ஒளி உங்கள் மீது படும்போது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. அதே போல் நீங்கள் தினம் இந்த மந்திரத்தை ஒரு 11 டைம் சொல்லுங்கள். எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் இதை சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் இது மறக்காமல் இப்போ ஒரு 3 டைம் பதிவிடுங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தை. ஓம் அங்கார காரையே நம, ஓம் அங்கார காய 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 நம. சரி, எதுக்கு சார் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஆழ்மனதில் உள்ள சில கவலைகளை நீக்கி நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களோட ஆறாவால் க்ரியேட் பண்ண வைக்கும். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க, அது தடைப்பட்டுட்டே இருக்குது. எப்போ சார் அது நான் ஒரு விஷயத்துக்கு போனால் அது தடைப்படாமல் எப்போ சார் இருக்கும்? சந்தோஷமாக எனக்கு எப்படி சார் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும்? ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, அந்த கடனை தீர்க்க நினைக்கிறேன், எப்போ அதை நடப்பேன்? ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு, எப்போ அது லாபம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே ஒரு லாபம் மட்டும்தான். கவலையே பட தேவை. உங்கள் தொழிலை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நாட்கள்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அந்தளவுக்கு இது வந்து உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்க. செவ்வாய்க்கிழமைகளில் முருகர் அல்லது ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு முருகர் எப்போவுமே வந்து ஒரு ஆப்டான தெய்வம்னு தெரியும். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா தடைகளை நிவர்த்தி செய்யும். இது வந்து கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபட்டு இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கும். இது உங்களோட எனர்ஜி வந்து பூஸ்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள் காலையில் சூரியனை பார்க்கக்கூடியது, ஓம் அங்காரகாய நம அப்படின்னு நீங்கள் வந்து மந்திரங்கள் உச்சரிக்கக்கூடியது, அதே போல் முருகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இது எல்லாமே வந்து உங்களோட எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும். எனர்ஜி பூஸ்ட் ஆச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன அடுத்து செய்யலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. இதனால் எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்த நீங்கள் என்ன அடுத்து செய்யலாம், சொல்யூஷனுக்கான வழியை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ சொல்யூஷனுக்கான வழி கிடச்சிச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் மேலே வரீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் கவலைப்படாமல் நீங்கள் வந்து முன்னேறி வரலாம். நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மேஷ ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஆனால் ஒரு நாள் பெரிய சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். அந்த பெரிய சக்ஸஸ் எதை வந்து நீங்கள் சரி பண்ணிட்டா வரும்?
இந்த மாதம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா வரும். பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா வரும். வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வரும். எல்லா ராசிக்காரர்களோட மேஷ ராசிக்காரர்களுக்கு தான் முதன்மையான ஒரு விஷயம். எவன் கஷ்டப்பட்டாலும் ஃபஸ்ட்டு மேஷராசிக்காரன் கஷ்டப்படுறதுக்கு தான் மற்றவன் கஷ்டப்படுறான். எவன் நன்மை நடந்தாலும் மேஷராசிக்காரன் அனுபவிச்சதுக்கு தான் மற்றவன் இது பண்ணுறான். ஏன்னா ராசி கட்டத்திலே முதல் ராசி நீங்கள் தான். லீடர்ஷிப் ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தலைமைத்துவம் பார்த்ததுக்கப்புறம் தான் உள்ளே வந்து சேங்ஷன் ஆகி மக்களுக்கு கொண்டு போகுது. ஒரு உணவுப் பொருட்களை ஒரு காலேஜுக்குள்ளே கொண்டு வராங்க, ஒரு ஸ்கூலுக்கு கொண்டு வராங்க. ஸ்கூல் பிரின்சிபாலோ காலேஜ் பிரின்சிபாலோ செக் பண்ணதுக்கப்புறம் தான் உள்ள அடுத்த ஆள் பார்க்க ஆரம்பிக்கிறான். லைனில் அட்டனன்ஸில் பேர் படிக்கும்போது கூட ஃபஸ்ட்டு பேர் யார் இருக்கானோ அவன் தானே ஃபஸ்ட்டு எல்லாம் லைனாக வாங்குறான். மார்க் ஷீட் கொடுக்கும்போது கூட அப்படி தானே கொடுக்குறாங்க. நீ எழுதுனதுக்கு மார்க் ஷீட் இருந்தாப்பா ஃபஸ்ட்டு யார் மேஷராசிக்காரப்பா பொண்ணை தான் வச்சு செய்யணும், அடுத்தது வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எதுக்கு கூப்பிட்டாலும் மேஷராசிக்காரன் தானே கூப்பிட்டு அடி வாங்க விட்டு அதுக்கப்புறம் தானே அடுத்தது வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் இந்த ராசிக்காரர்கள் இனி கவலைப்பட தேவையில்லைங்க, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இனி நன்மைக்கான நாட்களாக அமையுது. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஒரு பிரபலமான ஜோதிடர் நம்பர் தான். ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். அதே போல் நிறைய பேர் நம்ம சேனல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படி பார்த்து பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.